ஏய், யார்ரா அது பூங்கோடம் வர சத்தமா இருக்கு? என்ன நம்ம விட்டு கிரவுண்ட்ல ஏதோ காலி பயலுகளை சுத்திட்டு இருக்கீங்க? ஏய், இந்தாங்கடா இல்லங்கடா. அந்த பையன் இருக்கட்டும். அம்மா நீ யாரா ஒத்தையா வந்து நின்றுட்டு இருக்கா? உனவாயா நான் தான் ராகவன். இங்க விளையாடுறதுக்காக பசங்க கூட வந்திருந்தேன். நான் ஒரு பயங்கரமான டானு. ஆமா, நீதான் இந்த கிரவுண்ட கூட்டு போயிருக்க ஆயாவா? ஒழுங்காவே கூட்டல, எல்லாம் ஒரே குப்பை குப்பையா இருந்து நாங்க தான் வந்து கூட்டி விட்டோம். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி இருந்து பேசவே மாட்ட. யார் தெரியுமா? நான் காஞ்சனா. ஐயா ஆயா, என்ன உன் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? யாரோ யாரோன்னு சொல்லிட்டு ஒரு பேரை மட்டும் சொல்ற. நீ என்ன பெரிய ரவுண்டியா தாதாவா? நான் உன்னை விட பெரிய தாதா தெரியுமா? என்னடா என்ன பேச வைக்கிறியா? நான் இந்த இடத்தோட பேய்டா. நான் நினைச்சேன்னா உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவேன். எத்தனை பேரை மர்டர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போய் விளையாடுறா போட்டி பயல. எது? நீ பேயா? உன்னையா ஒருத்த மர்டர் பண்ணி தான் இங்க பேயாக்கி வச்சிருக்கான். நீ இந்த இடத்த பாதுகாக்கிற பேயா? உன்ன மாதிரி டம்மி பீஸ் பேயெல்லாம் பார்த்து அசர்ற ஆள் இந்த ராகவா கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது பெட்டரா ட்ரை பண்ணு, அப்ப வேணா யோசிக்கலாம். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர விளையாட. அட பாவி, என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? ஒரு பேய்க்கு உண்டான மரியாதை போச்சு இவனால. என்னால சுத்தமா தாங்கவே முடியல. பாய், நீங்க எங்க இருக்கீங்க பாய்? இங்க வாங்க, இந்த இடத்துல ஒரு அக்கிரமம் நடந்து போச்சு. நானே உசுரோட இருக்கும் போதே என்னை போட்டு கொளுத்திட்டா. திரும்ப திரும்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா? என்ன அச்சனை இப்படி சாமி விட்டுட்டு இருக்கவா? என்னைய பார்த்து ஒருத்தன் நீ எல்லாம் ஒரு பேயா, நீ எல்லாம் ஒன்றுக்கு மேல லாய்க்கில்லன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டான் பாய். கேட்டா கேட்டுக்கு நாளைக்கு வேற வரேன், அப்ப ஏதாவது பெட்டரா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னையே கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான் பாய். ஆமே, இந்த காலத்து பசங்க கிட்ட போய் நான் தான் பேயி, நான் தான் எல்லாத்துக்கும் டானுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதனாலதான் அவன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இப்படி ஆயிருச்சா? அடுத்து என்னென்னலாம் போட்டு தரலாம் பிளான் பண்ற நீ? நான் ஆல்ரெடி செத்து போய் பேயா தான் இருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்? எதுக்காக உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன கிண்டல் பண்ண அந்த பையனோட உடம்புக்குள்ள போய் அவனை பயங்கரமா ஆட்டி படைக்கணும். எந்த அளவுல அப்படின்னா இந்த காஞ்சனாக்காவை பகச்சுக்கிட்டதுக்காக அவன் திரும்ப வந்து அதெல்லாம் பார்த்து துடி துடிச்சா கதறணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்க பாய். அம்மா, இங்க கல்ல விளையாட போயிருந்தனா அங்க ஒரு கிளவி இருந்துட்டு என்னைய பார்த்து நான் ஒரு பேய், நான் தான் இந்த இடத்த பாதுகாக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாமா. அப்புறம் அதை கேட்டேன், என்ன சும்மா இருக்கேக்கு என்ன கண்ணு சொல்லிட்டு வந்தேன். வச்சுட்டு வந்துட்டோமா. ஆனாலும் அந்த ஆயோட மூஞ்ச பார்த்தா என்னை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணுமோன்னு டவுட்டா இருக்குது. ஆனா நீ ஏன் முன்னாடி என்ன எந்த இருக்க தெரியுதுல்ல, சாமி படம் இருக்குது. அதே மீறி எந்த பேயாலையும் இந்த ரூமுக்குள்ள வர முடியாது. ஆமா, பாத்தீங்களா பாய், இந்த ஆத்தாலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. நாம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு பாய். கமான், களத்துல இறங்குங்க. இப்பவே இந்த ராகவாவோட உடம்புக்குள்ள போய் அவனை நம்ம பல கந்தரகோலமான ரூபத்துல மாத்துறோம். நான் யார் தெரியுமாடா? நான் அக்காடா, காஞ்சனாக்கா. என்னை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? இப்ப படுவீங்களா? இதுக்கு மேல படுவீங்களா? சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. காமெடி கிண்டலா இருக்குதா? நான் யார் தெரியுமா? அதான் சொன்னேன், அக்காடி காஞ்சனாக்கா. அக்காவா? என் பொண்ணு என்னமா ஆயான்ற மாதிரிலாம் சொன்னா? சரி, அதெல்லாம் இருக்குது கேளுத. வந்தது வந்துட்டா, அது வீட்டுல வேலை கிடக்கு. சாமாவாக்க உடைய வைக்கிறவரை முடிச்சு நான் பாத்திரம் வளர்க்கணுமா? யோ பாய், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவா இருக்க? பாத்தியாயா, குடும்பமா சேர்ந்துக்கிட்டு பேய்க்கு உண்டான மரியாதையா போச்சு. நம்மளை கிண்டல் பண்ணி எப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தியாயா? எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தி அழுக வைக்கலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப நம்மளையே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணியாமா, ஒட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனியாமா கேள்விப்பட்டேன். முதல்ல எங்க அண்ணா எடுத்து வச்சிருக்க ஸ்டில் எல்லாம் பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் உன்னை சொல்ற ஆயாவான்றத நீ பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அங்க பாரு. நான் யார் தெரியுமா? மாமியில இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு தான் தெரியுமா?
பீடா கடை பாய்னா நார்த் இந்தியாவே சும்மா அதிருமுடா. ஹே, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான்டா உங்க அக்கா வந்திருக்கேன். சரி இந்தாடி ஆயா. சரி ஒத்துக்கிறேன், நீ ஒரு பேயின்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்குள்ள முடி